ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெல்மெலா வேர்ல்ட். இன்றைக்கி என்னோடய ஸ்டைல் அரைச்சி விட்ட முட்டை குருமா பார்க்கலாம். இது வந்து பேச்சுலராக இருக்கீங்க, அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கீங்க, சீக்கிரம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முட்டை குருமா ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளியை ரஃபாக சாப் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினா போதும், ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் இருந்தால் போதும். இப்போ இதை நல்லா ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடாக போட்டிங்கன்னா மிக்ஸி ஜார் வந்து தூக்கி அடிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு அதில் போட்டு வதக்கிக்கோங்க. எண்ணெய் வந்து லைட்டாக ஹீட் ஆன உடனேயுமே இந்த பேஸ்ட் போட்டுக்கோங்க, இல்லாட்டினா ரொம்ப தெறிக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டு வந்து நல்லா போட்டு வதக்குனதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் இருக்குல்ல, வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுவீங்கள்ல, அந்த சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் வைக்கிற குவான்டிட்டி வந்து நான் 3 பேருக்கு வைக்கிறேன். நீங்கள் வந்து இதுலேருந்து குவான்டிட்டியை கூட்டி குறைச்சிக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜார் கழுவி வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா பரட்டி விட்டு கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருக்கும். இப்போ வந்து ஒவ்வொரு முட்டையாக பவுலில் போட்டு உடச்சி எடுத்துக்கோங்க. எப்போ முட்டை குழம்பு வந்து உடச்சி ஊற்றும் போது நீங்கள் அப்படியே உடச்சி ஊற்றுனீங்கன்னா முட்டை நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றது தெரியாது விசிபிளாக. அதனால் ஒரு பவுலில் ஊற்றி நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா முட்டை சப்போஸ் இன்கேஸ் வந்து கெட்டுப்போன முட்டையாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எடுத்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ முட்டையை லைட்டாக ஊற்றுனதுக்கப்புறம் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இல்லைனா முட்டை ரொம்ப கொதிச்சிச்சின்னா எல்லா பக்கமும் ஸ்பாயில் ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா முட்டைலாம் வெந்து வந்து நம்ம அரைச்சி விட்ட முட்டை குருமா ரெடி ஆயிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் வந்து 4 முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எத்தனை தேவையோ நீங்கள் ஊற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா பார்த்தோம்னா 5 to 8 மினிட்ஸில் இந்த குழம்பு நீங்கள் ரெடி பண்ணிடலாம். முட்டை குருமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கெலாம் வேறு லெவலாக இருக்கும், தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ஓகே, நம்ம சேனலை பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.